ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் லைஃப் ஸ்டைல் பை பிரியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ரெசிபியில் நான்லாம் பெரிய ஆளெல்லாம் கிடையாது, ரெசிபி சொல்கிற அளவுக்கு. எனக்கு தெரிஞ்ச ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதே நான் ஒரு யூடியூப்பில் பார்த்து தான் செஞ்சேன். எப்போவுமே அவர் ஸ்வீட்னால் ரொம்பலாம் விரும்ப மாட்டார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு திடீர்னு எனக்கு இந்த ஸ்வீட் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, வீட்டில் தானே இருக்காங்க, இப்போ செஞ்சு கொடுத்தா தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் செஞ்சேன். மார்னிங்கே கடைக்கு போகும்போது ஆயில் வாங்கிட்டு வச்சுருந்தேன். சரி, அப்புறமா பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த 2 பாட்டிலுமே பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன் மீஷோவில். ரெகுலராகவே நான் கோல்டு வினர் ஆயில் தான் வாங்குவேன். அது பேக்கெட்டில் தான் வாங்குவேன். இதுவே எனக்கு 1.5 மாதத்துக்கிட்ட வர மாதிரி இருக்கும். ஆயில் நான் அளவாக அதை யூஸ் பண்ணுவேன். அது இல்லாமல் ஒரு டைம் நாங்கள் செக்கில் ஆட்டின ஆயில் வாங்கி யூஸ் பண்ணோம். அது என்னென்னா 2 பேர்த்துக்குமே சேராத மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஒரு வேளை ரொம்ப நாள் இந்த ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு திடீர்னு அதுக்கு மாறினங்காட்டி இருக்குமோ என்னமோ அப்படிங்கிறதா இருந்துச்சு. கோல்டு வின்னர் ஆயில் பாட்டிலில் ஊற்றுனதுக்கப்புறம் எப்படி 10 ml கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த 2 பாட்டிலுமே நான் கேஷ் ஆன் டெலிவரி தான் போட்டிருந்தேன். ஏன்டா கேஷ் ஆன் டெலிவரி போட்டேன்னு ஆயிடுச்சு. ஏன்னா வரும்போது பார்த்திங்கன்னா மேலே இருக்க டாப்பில் அந்த மூடி க்ளோஸ் ஆகிறது உடஞ்சிருந்துச்சு. இனி அதை ரிட்டர்ன் கூட பண்ண முடியாது, ஏன்னா கேஷ் ஆன் டெலிவரி. சரின்னு சொல்லி அப்படியே வச்சுட்டேன். இனிமேல் நான் கேஷ் ஆன் டெலிவரி போடவே மாட்டேன். அதுவும் இல்லாமல் பாட்டில் நுழையின கொஞ்சம் கிளாஸு உடஞ்சிருந்துச்சு. இனி இதை எப்படி ரிட்டர்ன் போட முடியும், கேஷ் ஆன் டெலிவரி ஆச்சுன்னு சொல்லி நானும் அப்படியே வச்சுட்டேன். பட் ஆயிலெல்லாம் எந்த இதுலேயுமே சிந்தாது. இன்றைக்கி சாகி துக்கடா தான் பண்ண போகிறேன். நானும் ரீல்ஸ் எல்லாம் அதிகமாக பார்த்துருக்கேன், செய்யணும்னு நினைப்பேன். அப்புறம் அப்படியே விட்டுட்டேன். இன்றைக்கி செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு பேக்கெட் ப்ரெட் எடுத்திருக்கேன். ஒரு பேக்கெட்டுமே ஃபுல்லாக எடுக்கல, ஒரு 4 ப்ரெட்டு தான் எடுத்து அதிலிருந்து நம்மளுக்கு தேவையானது எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மில்க் வேணும், இதுக்கு கஸ்டர்ட் பவுடர், அதுக்கப்புறம் சுகர். நான் ஏதாவது செய்ய போனால் தான் பாப்பா ஓடி என் பக்கத்தில் உட்காந்துக்குவான். கொஞ்ச நேரம் அமைதியாக தான் உட்காந்துருந்தா. ப்ரெட்டெல்லாம் கட் பண்ணுற வரைக்கும் அவளுக்கு ஒரு ப்ரெட் எடுத்து கொடுத்து அவள் எனக்கு திருப்பி கொடுத்துட்ருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் தலையில் வச்சுருக்க ரோஸுக்கு 2 பேர்த்துக்கு சண்டை. ஆனால் நான் சண்டை போடல, ரித்விதா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. தலையில் வச்சா கூட ஓகேன்னு சொல்லலாம், ஆனால் கையில் தான் வச்சுருந்தா. கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அது போர் அடிச்சோடனே தூக்கி கீழே தான் போட்டாள். அதுக்கப்புறம் அதை எடுத்து நானே வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்ததும் எனக்கு வேணும்னு சொல்லி மறுபடியும் ஆடம். எப்படியோ கையில் கொடுக்காம தலையிலேயே வச்சு விட்டுட்டேன். தயவு செஞ்சு என்னோடய வாய்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னு தெரியல, மார்னிங் எந்திரிச்சோடனே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறனால வாய்ஸ் இப்படி தான் இருக்குது ஒரு மாதிரி. மார்னிங் விட்டால் அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது, ரித்வி வச்சுட்டு. அதனால தான் சரி எந்திரிச்சோடனே வாய்ஸ் ஓவர் கொடுத்துர்லான்னு கொடுத்துட்ருந்தேன். ப்ரெட் எல்லாம் மேடம் கீழே பிச்சு போட்டாச்சு. ரித்வி நீ சமையல் கட்டில் வச்சுருந்தா நமக்கு வேலை நடக்காதுன்னு கொண்டு போய் அவங்க அப்பாகிட்ட விட்டுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ரெசிபி ரெடி பண்ணேன். நான் 4 ப்ரெட்டு தான் எடுத்து அளவாக செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு எவ்வளோ ப்ரெட்டில் வேணாலும் வச்சு செய்யலாம். இதுக்கு ஒரு கடாய் நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு யூஸ்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்குது. ஏன்னா நான் இந்த மாதிரி கடாய் எடுத்து கீ அதிகமாக ஆட் பண்ணிகிட்டே இருந்தேன். நல்லா கீயை உறிஞ்சிருச்சு ப்ரெட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு சரியில்லை. கட் பண்ணும்போதே நல்லா உதிரியாக தான் போச்சு, அவ்வளோ தின்னாகவும் இல்லை. அதனால ஒரு பேனில் செய்யும்போது ஒரே ஒரு டைம் மட்டும் கீ ஆட் பண்ணால் போதும், அதுலேயே எல்லா ப்ரெட்டையும் போட்டு எடுத்துடலாம். இப்போ ப்ரெட்டை இந்த மாதிரி 2-3 பீஸாக நான் கீயில் போட்டு நல்லா மொறுன்னு ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதை எடுத்துடலாம். ரொம்ப கருகிற மாதிரியும் ஆயிடக்கூடாது, அதுக்குள்ளேயே நம்ம எடுத்துடணும். எனக்கே ஒரு பீஸ் அப்படித்தான் ஆயிடுச்சு. அதனால செகண்ட் பீஸ்லேருந்து கரெக்டாக போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். நான் பாப்பாவை வச்சுட்டு செய்யங்காட்டி கொஞ்சம் லேட்டாச்சு, அவ்வளோதான். மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீல்ஸில் யூடியூப்லையெல்லாம் பார்த்தேன். நான் செய்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், சமைக்கிறதுக்கெல்லாம் எனக்கு அவ்வளோக்கு தெரியாது. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் நான் சமைக்கவே கற்றுக்கிட்டேன் சீரியஸாக. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஒவ்வொன்றா செய்ய கற்றுக்கிட்டேன். நான் வெண்ணிலா வீடு, லட்டூஸ் கிச்சன், இவங்க 2 பேர் செய்கிறதுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள பார்த்து நான் ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்பவே நல்லா வரும். இவங்க 2 பேர்த்தையுமே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ ப்ரெட்டு எல்லாத்தையுமே நான் போட்டு எடுத்துட்டேன் கீழே. அடுத்தது பால் தான் காய்ச்ச போகிறேன். பால் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். 8 ப்ரெட்டு எடுத்திருந்தா கண்டிப்பாக பால் ஃபுல்லாகவே முடிஞ்சிருக்கும். நான் 4 ப்ரெட் எடுத்தங்காட்டி கொஞ்சம் பால் மிச்சமாக தான் இருந்துச்சு.
பாலை வந்து இப்போ அடுப்பில் வச்சுட்டு பொங்க விட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு பால் எப்போவுமே பால்காரங்கிட்ட வாங்குவோம். இன்றைக்கி மார்னிங்கே பால் முடிஞ்சிச்சு. சரின்னு சொல்லி கடையிலேயே வாங்கிட்டு வந்துட்டேன். கரண்ட் அடுப்பில் வச்சு பால் என்னமோ கருகிற மாதிரியே ஸ்மெல் வந்துச்சு. ஏன்னு தெரியல, இத்தனை நாள் இப்படி ஆனதில்லை. அதுக்கப்புறம் எடுத்து நான் கேஸ் ஸ்டவ்லேயே வச்சுட்டேன். பொங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட சுகர் தான், ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 இல்லைன்னா 6 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இது வந்து நல்லா ஒரு அளவுக்கு திக்கான உடனே கஸ்டர்ட் பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணியில் வந்து கரைச்சிக்கிறேன். நல்லா அந்த கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து பால் வந்து ஒரு அளவுக்கு திக்கானோடனே நான் இந்த கஸ்டர்ட் பவுடரை அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்திருந்தா ஓகே தான் எனக்கு தோணுச்சு. வெயிட் லாஸ் வீடியோ ஏன் போடுறதில்லன்னு சொல்லி நிறையா பேர் கேட்டாங்க. இனி மறுபடியும் நான் திரும்பி ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா நான் வந்து பர்சனலாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். வீடியோ மட்டும் போடாமல் இருந்தேன். திருப்பியும் கன்டினியூ பண்ண போகிறேன். இப்போ பால் நல்லா திக்காக ஆன உடனே அதை இறக்கி வச்சிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு. இதுக்கு ஒரு பிளேட்டு இல்லைன்னா ஒரு பவுல் நம்மளுக்கு என்ன தேவையாக இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு பிளேட்டு தான் எடுத்திருக்கேன். இந்த பிளேட்டில் வந்து அந்த ப்ரெட்டை எல்லாம் ஃபஸ்ட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ப்ரெட்டாகவும் வச்சுக்கலாம், இல்லை ஒன்றுக்கு மேலே ஒன்றும் வச்சுக்கலாம். 2 ப்ரெட்டாகவும் வச்சுக்கலாம். இது கூடயே வந்து நான் இன்னொரு ரெசிபியும் பார்த்தேன். அது வந்து எப்படின்னா மில்க் மேடும் ஃப்ரெஷ் க்ரீமும் இது கூட ஆட் பண்ணி அந்த ப்ரெட்டுக்கு சென்டரில் வச்சு சர்வ் பண்ணியிருந்தாங்க. அது அவ்வளோக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி பண்ணல. இப்போ ப்ரெட்டெல்லாம் நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து நான் அந்த மில்கை ஆட் பண்ணுறேன், கஸ்டர்ட் மில்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரே முட்டை வந்து ஊற்றிடக்கூடாது அப்படியே. இது கூட வந்து பாதாம், பிஸ்தா இல்லைன்னா கேஷ்யூ இந்த மாதிரி ஏதாவது நட்ஸ் கட் பண்ணி ஆட் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். என்கிட்ட நட்ஸ் எதுவும் இல்லை, அதனால் குங்குமப்பூ மட்டும் சும்மா டெக்கருக்கு மேலே ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் அது மேலேயே மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு செய்யவே ரொம்பவே டெம்ட் ஆயிடுச்சு. இதில் நான் ஒரே ஒரு பீஸ் தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு பார்க்கும்போது உண்மையாகவே செம்மையாக இருந்துச்சு. இன்னும் இருக்கிற ப்ரெட்ல எல்லாம் செஞ்சுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லியே கேட்டாங்க அவங்களே. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. கூட நட்ஸ் ஆட் பண்ணி சாப்பிட்ருந்தாலும் சூப்பராக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். குங்குமப்பூக்கே செம்ம டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. சூப்பரான சாகி டுக்கடா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ வரைக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த லீவில் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு அந்த ரெசிபியெல்லாம் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு கிச்சனில் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதையெல்லாம் எடுத்து கழுவி வச்சுட்டு இருந்தேன். இந்த பாத்திரம் கழுவுறதுக்கு மட்டும் நம்மளுக்கு எப்போவுமே ரெஸ்ட் இருக்கவே இருக்காது. ஏதாவது செஞ்சால் கண்டிப்பாக பாத்திரம் வந்து சேர்ந்துடும். நம்ம கழுவிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். அப்பப்போ கையோடவே கழுவி வைப்பேன். ஆனால் இந்த டைம் அப்படி பண்ணலை. சரி அப்புறம் கழுவலான்னு சொல்லி விட்டாச்சு. அப்புறம் எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டு நைட் டின்னருக்கு தோசை தான் ரெடி பண்ணேன். இப்போது இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கன்டினியூ பண்ணுங்கள். இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.